பேடியில் எத்தனை டிசீஸ் இருக்குது அப்படின்னு கணக்கெடுத்தோன்னா போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நிறையாவே டிசீஸ் இருக்குது. அதில் 2 டிசீஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லீஃப் ஷீத் ராட் அண்ட் லீஃப் ஷீத் பிளைட். அதாவது இலை உறை அழுகல், இலை உறை கருகள், இந்த 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2க்கும் சிம்டம்ஸ் பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ப்ரௌன் கலரில் தான் அந்த லீஃப் மாறும். இந்த 2ஐயும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, பயிர் தூறு கட்டுற ஸ்டேஜில் தண்ணி இருக்கிற மட்டத்துக்கு மேலே அந்த இலை உறை கருகலுங்கிறது வரும். இலை உறை அழுகல் அப்படிங்கிறது வந்து வயலில் பயிரில் பொதி வந்ததுக்கு அப்புறம் அதை சுற்றி இருக்கிற அந்த இலை உரையில் வந்து அழுகல் வரும். 2க்குமே சிம்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வரக்கூடிய அந்த இடம்ங்கிறது தான் மாறும். இந்த 2க்கும் என்ன கெமிக்கல் கொடுக்கலாம் அப்படின்னா, அசாக்சிஸ்ட்ரோபின், அப்படி இல்லைன்னா அசாக்சிஸ்ட்ரோபின் டெபுகோனசோல், இல்லைன்னா ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் டெபுகோனசோல், அப்படி இல்லைன்னா ப்ரோபிகோனசோல், அப்படி இல்லைன்னா ட்ரைசைக்ளோசோல். இந்த இதில் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் கொடுக்கலாம். நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நான் உங்கள் வேளாண் பட்டதாரி சேது. நன்றி.